அவர் ஒரு தொழிலதிபர். அவருக்கு ஏற்கனவே 2 மனைவிகள். மூன்றாவதாக குறிப்பிட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் யாரும் வெல்ல முடியாத மிகப்பெரிய ஆளுமையாக மாறலாம் என ஜோதிடர் ஒருவர் சொல்கிறார். அதை நம்பி அந்த பெண்ணை திருமணம் செய்யும் முயற்சியில் அந்த பெண்ணின் கணவர் கொல்லப்படுகிறார். அதன் பின்னர் வளர்ச்சியை மட்டுமே கண்டு வந்த அந்த தொழிலதிபர் வீழ்ச்சியை சந்திக்கிறார், சிறை செல்கிறார். வழக்கு விசாரணை என மன உளைச்சலுக்கு ஆளான அந்த தொழிலதிபர் உயிரையும் இழக்கிறார். இது ஏதோ திரைப்படத்தின் கதை அல்ல, திரைப்படமாக உருவாக உள்ள நிஜத்தில் வாழ்ந்த தொழிலதிபரின் கதை. தமிழ்நாட்டில் சரவணபவன் எனும் பிரம்மாண்ட உயர்தர சைவ உணவகத்தின் அதிபர் சரவணபவன் ராஜகோபாலின் கதைதான் இது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள புன்னையடி எனும் சிறு கிராமத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் ராஜகோபால். வறுமையின் காரணமாக 7ஆம் வகுப்போடு பள்ளி படிப்பை நிறுத்தி கொண்ட ராஜகோபால் குடும்ப செலவுகளை கவனிப்பதற்காக சென்னை வந்து உணவகம் ஒன்றில் டேபிள் துடைக்கும் வேலையை செய்ய தொடங்குகிறார். அப்படியே டீ போட கற்றுக்கொண்ட ராஜகோபால் டீ மாஸ்டராகவும் அதன் பின்னர் மளிகை கடை ஒன்றிலும் வேலை பார்த்தார். மளிகை கடையில் தொழிலை கற்றுக்கொண்டவர் சென்னையில் சிறிய அளவில் மளிகை கடை ஒன்றை ஆரம்பித்தார். ஹோட்டல், டீ கடை, மளிகை கடை என தான் வேலை செய்த இடத்தில் கிடைத்த அனுபவத்தின் வாயிலாக தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கொண்ட ராஜகோபால் அதை தொழிலில் செயல்படுத்தவும் தொடங்கினார். தனக்கு கிடைத்த வாய்ப்புகளையெல்லாம் சரியாக பயன்படுத்தி கடினமாக உழைத்து படிப்படியாக முன்னேறினார் ராஜகோபால். கலைஞர் கருணாநிதி நகரில் உள்ள இவரது மளிகை கடைக்கு வந்த வாடிக்கையாளர் ஒருவர், இங்கு ஹோட்டலே இல்லையா, சாப்பிட வேண்டுமென்றால் தியாகராய நகருக்குத்தான் செல்ல வேண்டுமா என சாதாரணமாக கேட்க, அந்த நொடியில் ராஜகோபாலின் மனதில் எழுந்ததுதான் சரவணபவன் உணவகம் உருவாவதற்கான தொடக்க புள்ளி. உணவகத்தில் ராஜகோபால் செலுத்திய அதீத கவனத்தாலும் கடுமையான உழைப்பாலும் யாரும் எதிர்பாராத வகையில் விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்தது சரவணபவன். ராஜகோபால் அண்ணாச்சி என அழைக்கப்பட்டது இதன் பின்னர்தான். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் வெளிநாடுகளிலும் கிளைகளை பரப்பி பிரம்மாண்ட நிறுவனமாக வளர்ந்தது சரவணபவன். மறுபுறம் 2 மனைவிகளை திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையையும் எந்த சிக்கலும் இல்லாமல் நடத்தி வந்தார் ராஜகோபால். ஜோதிடத்தில் அதீத நம்பிக்கை கொண்ட ராஜகோபால் ஜோதிடரின் வழிகாட்டுதல் படியே தனது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழிலிலும் தனது அடுத்தடுத்த பயணத்தை தொடர்ந்தார். அந்த நேரத்தில்தான் ராஜகோபால் வாழ்க்கையில் நுழைந்தார் ஜீவஜோதி. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தைச் சேர்ந்த ஜீவஜோதியின் தந்தை ராமசாமி சரவணபவன் உணவகத்தில் உதவி மேலாளராக பணியாற்றி வர தந்தையை பார்க்க உணவகத்துக்கு அவ்வப்போது வந்து சென்றார் ஜீவஜோதி. அப்போது ராஜகோபாலுக்கும் அறிமுகமானார் ஜீவஜோதி. உலகெங்கும் கிளைகளை பரப்பி சரவணபவன் உணவகம் உச்சத்தில் இருந்த நேரம் அது. அதற்கு காரணம் ஜோதிடர்களின் வழிகாட்டுதல்தான் என முழுமையாக நம்பியிருந்தார் ராஜகோபால். ஜோதிடர்கள் சொல்வதை அப்படியே ஏற்று செய்து வந்தார். 2000ஆம் ஆண்டின் துவக்கத்தில் ஜோதிடர்கள் கொடுத்த யோசனைதான் ராஜகோபாலை பெரும் வீழ்ச்சிக்கு தள்ளியது. ஜீவஜோதிக்கும் உங்களுக்கும் பூர்வ ஜென்மத்துக்கு தொடர்பிருக்கிறது. நீங்கள் ஜீவஜோதியை 3ஆவதாக திருமணம் செய்து கொண்டால் தொழிலில் யாரும் அடைய முடியாத உச்சத்தை எட்டலாம். ஜீவஜோதியின் ஜாதகம் அதற்கு உகந்தது. ஜீவஜோதியை திருமணம் செய்தால் உங்கள் வளர்ச்சியை ஒருவராலும் தடுக்க முடியாது என ஜோதிடர் சொன்னதை முழுமையாக நம்பிய ராஜகோபால் ஜீவஜோதியை திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார். அதே நேரத்தில் ராஜகோபாலின் ஆசைக்கு குறுக்கே வந்தார் பிரின்ஸ் சாந்தகுமார் எனும் கணக்கு பட்டதாரி. மதுரை சிங்கம்புணரியைச் சேர்ந்த பிரின்ஸ் சாந்தகுமார் ஜீவஜோதியின் தம்பி ராஜகுமாருக்கு கணக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வந்தபோது ஜீவஜோதியுடன் காதல் வயப்பட்டார். அதே நேரத்தில் ஜீவஜோதியின் தந்தை ராமசாமி மலேசியாவில் தொடங்கப்பட்ட சரவணபவன் உணவகத்தின் நிர்வாகத்தை கவனிக்க மலேசியா அனுப்பி வைக்கப்பட ஜீவஜோதியின் குடும்பத்தை கவனித்துக் கொண்டார் ராஜகோபால். அப்போது தனது காதல் விவகாரத்தை ராஜகோபால் அண்ணாச்சியிடம் கொண்டு சென்றார் ஜீவஜோதி. அப்பாவிடம் காதலை சொல்லி சாந்தகுமாருடனான காதலை திருமணத்தில் முடித்து வைக்க ராஜகோபால் உதவுவார் என எதிர்பார்த்திருந்த ஜீவஜோதிக்கு அப்போது பேரதிர்ச்சி காத்திருந்தது. அப்பா ஸ்தானத்திலிருந்து முடிவெடுக்க வேண்டிய ராஜகோபால் சாந்தகுமாருக்கு பங்காளியாக மாறி ஜீவஜோதியை தானே திருமணம் செய்து கொள்வதாக சொல்ல அதிர்ச்சியில் உறைந்தார் ஜீவஜோதி.
காதலிக்கும் சாந்தகுமார் ஒரு பக்கம், குடும்பத்தை கவனித்துக் கொள்ளும் ராஜகோபால் ஒரு பக்கம் என முடிவெடுக்க முடியாமல் தடுமாறினார் ஜீவஜோதி. ஜீவஜோதி குடும்பத்தின் நலம் விரும்பியாக இருப்பதால் தன் முடிவை ஜீவஜோதி தட்டமாட்டார் என்றே எதிர்பார்த்திருந்தார் ராஜகோபால். ஆனால் அவர் சற்றும் எதிர்பாராத வகையில் தான் காதலித்த சாந்தகுமாரை கரம் பிடிக்க முடிவு செய்ததோடு அவரையே திருமணமும் செய்து கொண்டார் ஜீவஜோதி. யாரும் தடுக்க முடியாத உச்சத்தை எட்ட வேண்டுமென்றால் ஜீவஜோதியை திருமணம் செய்ய வேண்டுமென்ற ஜோதிடரின் வாக்கை மட்டுமே மனதில் வைத்திருந்த ராஜகோபால் ஜீவஜோதியை திருமணம் செய்து கொண்ட பின்னரும் சாந்தகுமாருக்கு நெருக்கடி கொடுக்க தொடங்கினார். ஜீவஜோதியை விட்டு விலகுமாறு எச்சரித்தார். ராஜகோபாலின் எச்சரிக்கையை சாந்தகுமார் பொருட்படுத்தாமல் போகவே சாந்தகுமார் ஜீவஜோதி குடும்பத்துக்கு வில்லனாக மாறினார் ராஜகோபால். ஜீவஜோதி, சாந்தகுமார் தொடர்ந்து ராஜகோபாலால் அச்சுறுத்தப்பட்டு கொண்டே வந்தனர். அச்சுறுத்தல் மிகவும் அதிகமாகி போன 2001ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தங்கள் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக சாந்தகுமார் ஜீவஜோதி தம்பதியினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் பாதுகாப்பு கிடைக்கும் என்ற ஜீவஜோதி சாந்தகுமார் தம்பதியினரின் நம்பிக்கை பலிக்கவில்லை. புகார் அளித்த அதே மாதம், அதாவது 2001ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி ஜீவஜோதியின் கணவர் பிரின்ஸ் சாந்தகுமார் திடீரென மாயமானார். தன் கணவர் சாந்தகுமார் கடத்தப்பட்டதாகவும் பின்னணியில் ராஜகோபால் இருப்பதாகவும் ஜீவஜோதி வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க விவகாரம் பரபரக்க தொடங்கியது. ஜீவஜோதியின் புகாரை அடுத்து சட்டென்று தலைமறைவானார் ராஜகோபால். மறுபுறம் மாயமான பிரின்ஸ் சாந்தகுமாரை தீவிரமாக தேடியது போலீஸ். 5 நாட்கள் தேடுதலுக்கு பின்னர் கொடைக்கானல் மலைச்சாலையில் சடலமாக மீட்கப்பட்டார் சாந்தகுமார். கணவர் கொல்லப்பட்டதை அடுத்து ராஜகோபாலுக்கு எதிராக தொடர்ச்சியாக பத்திரிகைகளில் பேசத் தொடங்கினார் ஜீவஜோதி. தன்னுடைய ஜாதகத்தை தனக்கே தெரியாமல் திருடிச் சென்று ஜோதிடர்களிடம் காட்டினார் ராஜகோபால். என்னை 3ஆவதாக திருமணம் செய்து கொண்டால் உலகத்தின் நம்பர் 1 VIP-யாக மாற முடியும் என ஜோதிடர்கள் சொன்னதால் எங்களை டார்ச்சர் செய்தார். இப்போது என் கணவரையும் கொலை செய்து விட்டார் என ராஜகோபால் மீது புகார் பட்டியலை வாசிக்க தொடங்கினார் ஜீவஜோதி. ஜீவஜோதியின் இந்த புகாரை ராஜகோபால் தரப்பு மறுத்தது. ஜீவஜோதியின் இந்த புகாருக்கு பின்னணியில் தொழில் போட்டியாளரின் சதி இருக்கிறது என்றது ராஜகோபால் தரப்பு. சரவணபவன் உணவகத்தின் பிரம்மாண்ட வளர்ச்சியை தடுக்க தொழில் போட்டியாளர்கள் செய்யும் சதி என பதில் வாதத்தை முன்வைத்தது ராஜகோபால் தரப்பு. சாந்தகுமார் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட ராஜகோபால் தலைமறைவாக இருக்க வழக்கின் பின்னணியை அலசத் தொடங்கின ஊடகங்கள். இதையடுத்து வேறு வழியின்றி 2001ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 23ஆம் தேதி சரணடைந்தார் ராஜகோபால். 1.5 ஆண்டுகளுக்கு மேல் சிறை வாழ்க்கை வாழ்ந்த ராஜகோபால் 2003ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி ஜாமீனில் வெளியே வந்தார். அப்போது கொலை நடந்து 2 ஆண்டுகள் ஆகியிருந்தது. ஆனால் வழக்கின் பரபரப்பு மட்டும் அடங்கவில்லை. ஜீவஜோதி மீது எனக்கு ஈடுபாடு இருந்தது உண்மைதான். ஆனால் என் விரல் கூட ஜீவஜோதி மீது பட்டது கிடையாது. அவர் மீதான ஈடுபாடு தவிர வேறு எந்த செயல்களிலும் ஈடுபடவில்லை என ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தார் ராஜகோபால். சிறையிலிருந்து வெளியே வந்த பின்னர் ஜீவஜோதிக்கு பணம் கொடுத்து இந்த விவகாரத்தை மறைக்க முயற்சிகள் மேற்கொண்டார் என ராஜகோபால் மீது புகார்கள் எழ இந்த வழக்கின் பரபரப்புகள் குறையாமல் தொடர்ந்தது. பிரின்ஸ் சாந்தகுமார் என்ற இளைஞரை கடத்தி கொலை செய்தார் என்ற கிரிமினல் வழக்குதான் இது என்றாலும் ஜீவஜோதியை அடையவே இந்த கொலை என வெளியான தகவலும் ராஜகோபாலுக்கு நிறைய தொடர்புகள் உள்ளன என பரவிய செய்திகளும் கிரிமினல் வழக்கை கிளுகிளுப்பான வழக்காக மாற்றின. சரவணபவன் ராஜகோபாலுக்கு எதிராக மீடியாக்களின் முன்னால் தொடர்ச்சியாக பேசினார் ஜீவஜோதி. மறுபுறம் கொலை வழக்கு விசாரணை பூந்தமல்லி நீதிமன்றத்தில் நடந்தது. ஜீவஜோதியின் சட்ட போராட்டம், வழக்கில் காவல்துறையினர் போட்டு வைத்த முடிச்சுகள் அண்ணாச்சி ராஜகோபாலுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையை வாங்கி கொடுத்தன. வழக்கிலிருந்து விடுதலையாக வேண்டுமென்றால் ஜீவஜோதி தங்கள் தரப்புக்கு ஆதரவாக சாட்சி சொல்வது மட்டுமே ஒரே வழி என முடிவு செய்த ராஜகோபால் தரப்பு ஜீவஜோதியிடம் சமாதானம் பேசியது. அதற்கு அவர் மறுக்க ராஜகோபால் தரப்பு ஜீவஜோதியை மிரட்டி கடத்த முற்பட்டதாக கூறப்பட்டது. காம்ப்ரமைஸ்க்காக தான் வர்றதா உள்ள வந்த உடனே கதவு போல்ட தட்டிட்டு உள்ள வந்தாங்க. என்ன 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 விஷயம், யாரை தேடிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே
இல்லை பணத்தை கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு சாட்சி சொல்ல முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டோன்னே வெளியில் போடா அப்படின்னு சொல்லி திட்டிட்டேன். ஃபஸ்ட்டு நான் கோவமாக திட்டினது தான் ப்ராப்ளமே. அவள் பக்கத்தில் இருந்த லாயர் ராஜேந்திரன் அவள் பேசுகிறா கேட்டுட்டு இருக்கீங்க தூக்குங்கடா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே மாமா எல்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டு என்ன ஏதுன்னு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. குத்திடுவேன் கொலை பண்ணிடுவேன்னா தம்பி கையில் அந்த சுப்பிரமணியன்றால் அவர் வெட்டினதில் தம்பி கையில் பலமாக அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணியிருக்காங்க. அட்மிஷன் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. தன்னை மிரட்டி கொலை செய்ய முயன்றதாக ராஜகோபால் உள்ளிட்ட 7 பேர் மீது புகார் கொடுத்தார் ஜீவஜோதி. சாந்தகுமார் கொலை வழக்கு ஒருபுறம், ஜீவஜோதி மீதான கொலை முயற்சி வழக்கு மறுபுறம் என ராஜகோபாலுக்கு நெருக்கடி அதிகரித்தது. இதன் பின்னர் பரபரப்புகளிலிருந்து ஒதுங்கி தனது நீண்ட நாள் நண்பரான தண்டாயுதபாணி என்பவரை மறுமணம் செய்து கொண்டு வாழ்க்கையை தொடங்கினார் ஜீவஜோதி. அந்த நேரத்தில் ஜீவஜோதியை கடத்தி கொல்ல முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணை உச்சத்தை எட்டியிருந்தது. அதுவரை ராஜகோபால் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த ஜீவஜோதி திடீரென பின்வாங்கினார். 9 மாத கர்ப்பிணியாக நீதிமன்றத்தில் சாட்சி கூண்டேறிய ஜீவஜோதி என்னை கடத்தியதாகவோ மிரட்டியதாகவோ ராஜகோபால் மீது எந்த புகாரையும் அளிக்கவில்லை, அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக நினைவும் இல்லை என பிறழ் சாட்சியம் அளித்தார் ஜீவஜோதி. அச்சுறுத்தல் ஏற்பட்டதா? யாரால அச்சுறுத்தல்? இல்லை சார், அதெல்லாம் எதுவும் இல்லை. நீதிபதி கிட்ட கேட்டிருந்தீங்க அச்சுறுத்தல்? போலீஸ் பாதுகாப்பு கேட்டிருக்கேன். யாரால அச்சுறுத்தல் ஏற்பட்டது? ஜீவஜோதி மற்றும் அவரது கணவர் தண்டாயுதபாணியை அண்ணாச்சி தரப்பு சமாதானம் செய்துவிட்டதாகவும் அதனாலேயே ஜீவஜோதி பிறழ் சாட்சியம் அளித்துவிட்டதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் எந்த சமரசமும் நடக்கவில்லை என மறுத்தார் ஜீவஜோதி. எந்த சமரசத்துக்கும் நான் அடிபணியவில்லை, எல்லா பிரச்சனைகளிலிருந்து ஒதுங்கிவிட முடிவெடுத்து விட்டேன் என பதிலளித்தார் ஜீவஜோதி. ஜீவஜோதியின் இந்த பிறழ் சாட்சியத்தால் கடத்தி கொலை செய்ய முயன்ற வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார் ராஜகோபால். இது ராஜகோபாலுக்கு சற்று நிம்மதியை அளித்தது. ஆனால் அது வெகு காலம் நீடிக்கவில்லை. தன் கணவர் சாந்தகுமார் கொலை வழக்கில் அண்ணாச்சி ராஜகோபாலுக்கு கொடுக்கப்பட்ட 10 ஆண்டு சிறை தண்டனை போதாது, கூடுதல் தண்டனை வழங்க வேண்டுமென புதிய வழக்கு போட்டு அதிர வைத்தார் ஜீவஜோதி. தனக்கெதிராக ஜீவஜோதி மீண்டும் நீதிமன்றம் சென்றது ராஜகோபாலுக்கு கூடுதல் நெருக்கடியை ஏற்படுத்தியது. வழக்கிலிருந்து நிச்சயம் விடுதலையாகி விடலாம் என ஜோதிடர்கள் சொன்னதையே அப்போதும் நம்பினார் ராஜகோபால். எப்படியும் வழக்கிலிருந்து மீண்டு விடுவோம் என்ற நம்பிக்கையில் மாதத்தில் பெரும்பாலான நாட்களை திருச்செந்தூர் அருகே உள்ள புன்னையடியில் கழிக்கத் தொடங்கினார் ராஜகோபால். 2009ஆம் ஆண்டு மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பு சொன்னது சென்னை உயர்நீதிமன்றம். வழக்கின் கோப்புகளில் காவல்துறை போட்டு வைத்த முடிச்சுகள், ஜீவஜோதியின் வலிமையான மேல்முறையீடு ஆகியவை ராஜகோபாலின் மேல்முறையீட்டை காலி செய்தன. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு கீழ் நீதிமன்றம் அளித்த 10 ஆண்டுகள் சிறை என்பதை ஆயுள் தண்டனையாக உயர்த்தி உத்தரவிட்டது. ராஜகோபாலோடு குற்றம் சாட்டப்பட்டிருந்த டேனியல், காசி, உசேன், கார்மேகம், பட்டுராஜன் ஆகியோருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து ராஜகோபால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். 2009ஆம் ஆண்டில் செய்த மேல்முறையீட்டு மனு மீது 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2019ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தீர்ப்பளித்தது உச்சநீதிமன்றம். உயர்நீதிமன்றம் விதித்த ஆயுள் தண்டனையை உறுதி செய்த உச்சநீதிமன்றம் ஜாமீனில் இருக்கும் ராஜகோபால் உடனடியாக சரணடைய வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. தனக்கு நரம்பு தளர்ச்சி நோய் உள்ளதாக சொல்லி சரணடைவதிலிருந்து விலக்கு அளிக்க கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் ராஜகோபால். மனு விசாரணைக்கு வருவதற்கு முதல் நாள் சென்னை வட பழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மறுநாள் சரணடைவதிலிருந்து விலக்களிக்க கோரும் மனு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள், ஒரு நாள் கூட உங்களால் சிறையில் இருக்க முடியாதா என கடுமையாக எச்சரித்து சரணடைவதிலிருந்து விலக்கு கோரும் மனுவை தள்ளுபடி செய்தனர். உடனடியாக சரணடைய வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். ஏற்கனவே உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த ராஜகோபாலுக்கு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு உடல்நிலையை மேலும் சிக்கலுக்குள்ளாக்கியது. சரணடைந்தே ஆக வேண்டும் என்ற உத்தரவால் மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸ் வாகனத்தில் புறப்பட்ட ராஜகோபால் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். புழல் சிறையில் அடைக்க உத்தரவிட்டது நீதிமன்றம். ஆனால் அவர் உடல்நிலை மேலும் மோசமடைய உடனடியாக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி 2019ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி சரவணபவன் ராஜகோபால் உயிரிழந்தார். மறுபுறம் கணவர் சாந்தகுமார் கொல்லப்பட்ட வழக்கில் ராஜகோபாலுக்கு எதிராக சட்ட ரீதியான போராட்டங்களை நடத்தி அதில் வெற்றியும் கண்ட ஜீவஜோதி
ஊடகங்களின் பார்வையில் சிக்காதபடி தஞ்சாவூரில் குடியேறினார். ராஜகோபால் மறைவுக்கு பின்னர் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஜீவஜோதி. அண்ணாச்சிக்கு எதிராக ஜீவஜோதி நடத்திய சட்ட போராட்டமே அவரின் பெரு வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. இப்போது ஜீவஜோதியின் சட்ட போராட்டத்தை மையக்கருவாக வைத்து தோசா கிங் என்ற படம் ஹிந்தியில் தயாராகிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் இயக்கினால்தான் சரியாக இருக்குமென எண்ணும் பட தயாரிப்பு நிறுவனம் ஜெய்பீம் இயக்குனர் ஞானவேலை வைத்து படத்தை இயக்க முடிவு செய்துள்ளது. 1982ஆம் ஆண்டு கே நகரில் முதல் உணவகத்தை தொடங்கிய சரவணபவன் ராஜகோபால் அதன் பின்னர் 36 ஆண்டுகளை கடந்திருக்கிறார். அதில் முதல் பாதியான 18 ஆண்டுகள் வெறும் ஏற்றங்கள் மட்டுமே. ஜோதிடத்தின் மீதான அதீத நம்பிக்கை, ஜீவஜோதி மீதான அதீத விருப்பம் ஆகியவை காரணமாக 2000ஆம் ஆண்டுக்கு பின்னர் சரவணபவன் ராஜகோபால் அண்ணாச்சியின் இறங்கு முகம் துவங்கியது. அறுசுவை உணவால் ருசிக்க வைத்த ஹோட்டல் தொழிலில் சக்கரவர்த்தியாக விளங்கிய ராஜகோபால் முதல் 18 ஆண்டுகளை சாதிக்க துடிப்போருக்கான வெற்றி கதையாகவும், ஜோதிடர்கள் சொன்னதை நம்பி பெண்ணுக்காக ஒரு கொலை வழக்கில் சிக்கி கடும் நெருக்கடிக்குள்ளாகி கடைசி 18 ஆண்டுகளை ஒரு தோல்வியாளரின் கதையாகவும் மாற்றிக்கொண்டார் சரவணபவன் ராஜகோபால். உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஜெய்பீம் படத்தை எடுத்து இந்திய சினிமாவை தன் பக்கம் திருப்பிய இயக்குனர் ஞானவேல் ராஜகோபாலின் வாழ்க்கையை ஹிந்தியில் சினிமாவாக்குகிறார். அண்ணாச்சியின் அசுர வளர்ச்சியும் அதை தொடர்ந்த அஸ்தமனமும் திரையில் படிய காத்திருக்கிறது. நாமும் காத்திருப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.